இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த பூமி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் பிரச்சனையை தருகிறதோ, எந்த ஒரு விஷயத்தை நம்மால் நிறைவாக அனுபவிக்க முடியவில்லையோ அதற்கு பெயர் கடன். அதுக்கு பேரே கர்ம கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சனிக்கேது உள்ளவர்கள் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக கடன் இருப்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் செலவாக மாறிக்கிட்டோம். நம்ம செய்த தவற மன்னிப்புன்னு கேட்டுட்டோம்னா கர்மப்பிடியிலிருந்து விலகிடுவோம். அந்த லக்னம், மேஷ லக்னம் விருச்சக லக்னமும் எப்போ சூரிய உதயமாகி மறைவதற்குள் இந்த லக்னங்கள் அஸ்வினி நட்சத்திரமும் மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த கடன் தொல்லை. கடன் வாங்குகிறோம், அதை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் நம்ம தவிச்சிட்ருப்போம். இதற்கு நிறைய பதிவுகளில் மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அப்படின்னா என்ன, உண்மையிலேயே அதில் நம்ம கடனுக்கான சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுருஜி சத்தியசீலன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இந்த கடன் பிரச்சனையை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம். இதில் சின்ன கடனாக இருந்தால் பரவாயில்ல, நிறைய பேருக்கு 10 லட்சம் 20 லட்சம் கோடிக்கணக்கில் கூட கடன் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, உண்மையிலேயே அந்த முகூர்த்தத்தில் கடன் அடைக்கிறதன் மூலமாக நமக்கு அதற்கான வழிகள் கிடைக்குமா? அதாவதுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட வரையிலும் கடன் அப்படின்னா பணப்பிரச்சனையை மட்டும்தான் மக்கள் கடனாக பார்க்குறாங்க. வேற எதையுமே அவர்கள் என்னவா பார்க்கலன்னா கடனாக பார்ப்பதில்லை. பொதுவாக இந்த பூமி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் பிரச்சனையை தருகிறதோ, எந்த ஒரு விஷயத்தை நம்மால் நிறைவாக அனுபவிக்க முடியவில்லையோ அதற்கு பெயர் கடன். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அப்போது கடன் அப்படின்னா அதற்கு பெயர் என்ன? அதுக்கு பேரே கர்ம கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா அப்படின்னா அது நமக்கு செயலை குறிப்பது. அப்போது ஒருவருக்கு நல்ல வாக்குறுதியை நாம் கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத போது அது என்ன ஆகுதுன்னா கர்ம கடனாக மாறுகிறது. ஒருத்தரிடம் பொருள் வாங்கி அந்த பொருளை திரும்ப கொடுக்காத போது அது கர்ம கடனாக மாறுகிறது. ஒருவர் செய்த உதவிக்கும் நன்மைக்கும் அதற்கு நாம் திரும்ப அந்த நன்மையை ஏதோ ஒரு வழியில் செய்யாத போது அது கர்மக்கடனாக மாறுகிறது. இப்படி கர்மக்கடனாக இருப்பவர்களுடைய ஜாதகத்தில் இப்பிறப்பில் இந்த பூமி வாழ்க்கையை நமக்கு நன்றாக தருபவர் யார் என்றால் செவ்வாய் பகவான். அவருக்கு பேர் தான் பூமிக்காரகன்னு பெயர். இந்த பூமிக்காரகனோடு சனிக்கேது தொடர்பு ஏதாவது ஒரு வழியில் வந்துவிடும். பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சனிக்கேது உள்ளவர்கள் எப்பொழுதும் கடன் சுமை உள்ளவர்களே. இவர்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு தேவைக்குமே இந்த பூமியில் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்று ஏதாவது ஒரு பொருளை விற்கணும், இல்லை ஏதாவது ஒருவரிடம் கையேந்தி நிற்கணும். இந்த நிர்பந்தம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கேது செவ்வாய் சனி இந்த அமைப்பை கோச்சார நிலையில் இந்த அமைப்பு வரக்கூடிய நாள் பார்த்து நாம் கர்ம கடன் அடைப்பதற்கான முயற்சியிலும் மன்னிப்பு கேட்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டோம்னா நமக்கு மாற்றம் கிடைக்கிறது. இதற்கு பெயர் தான் நாம் மைத்ரேய முகூர்த்தம் என்று சொல்கிறோம். அதன் அடிப்படையில் பிறப்பை குறிக்கக்கூடிய ராசி மேஷம், இறப்பை குறிக்கக்கூடிய ராசி விருச்சிகம். ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன, அது எந்த நாள் அப்படின்றதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி கோடிட்டு காட்டியிருக்காங்கன்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சூரிய உதயம் இருக்கிற பட்சத்தில் இந்த லக்னம் வரும்பொழுது அதற்கு மைத்ரேய முகூர்த்த லக்னம்னு பெயர். அதே போல விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் இருக்கக்கூடிய காலம் மைத்ரேய முகூர்த்த லக்னம். இப்போ மேஷத்துக்கு என்ன சொன்னேன், மேஷ ராசியும் அஸ்வினி நட்சத்திரமும்னு சொன்னேன். இப்போ மேஷத்துக்கு ஓனர் யாரு, செவ்வாய். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஓனர் யாரு, கேது. செவ்வாய் கேது வந்துருச்சா? வந்துருச்சு. விருச்சக ராசியினுடைய ஓனர் யாரு, செவ்வாய். அனுஷ நட்சத்திரத்தினுடைய ஓனர் யாரு, சனி பகவான்.
செவ்வாய் சனி வந்துருச்சா? வந்துருச்சு. இது கோச்சார அமைப்புல இந்த லக்னங்கள் சூரிய பகவான் உதித்து நிற்கிற டைம்ல வரும் பொழுது நாம ஒரு சிறு தொகையை கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கடன் கொடுப்பவர் வேற யாரும் இல்லை, போன ஜென்மத்தில் அவரிடத்திலிருந்து நம்ம நிறைய பிடுங்கிட்டோம். இந்த லக்னம் பார்த்து கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அதிக கடன் இருப்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் செலவா மாறிக்கிட்டோம். தொட்டதெல்லாம் வைத்திய செலவா வரும், தொட்டதெல்லாம் வீட்டு பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், எதிர்பார்க்காத செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த செலவினங்கள் எல்லாம் குறையும். இது குறையும் பொழுது அவருடைய வருமானத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் ஒரு தொகை எக்ஸ்ட்ரா கட்டுற ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும்? கட்டாயமா கிடைக்கும். அப்போ கர்ம கணக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அத்தியாவசிய செலவு என்பதை நீங்க நிறுத்தவே முடியாது. அதை நிறுத்தணும்னா இந்த காலகட்டங்கள் பார்த்து அதை கரெக்டாக கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல மன்னிப்பு என்பது வழங்கப்பட்டு இந்த பணம் அடைப்பதற்கான சூழல்கள் வருது. இது கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக யாரெல்லாம் திட்டிருப்போம், யாரெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்போம்னு தெரியும் இல்லையா? அவர்களிடத்தில் அனைவரிடையுமே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு உகந்த காலம் மைத்ரேய முகூர்த்தம். மன்னிப்பு, நம் செய்த தவற மன்னிப்புன்னு கேட்டுட்டோம்னா கர்மப்பிடியிலிருந்து விலகிடுவோம். செஞ்ச தப்பை ஒத்துக்காம அவர்களுடைய பாவத்தை நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா கட்டாயமாக அது நமக்கு கர்ம கணக்காக மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ அதற்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு வருதுன்னா அது மைத்ரேய முகூர்த்தம். அப்படி பார்த்தா இறைவனுக்கு வழிபாடு செய்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் என்பதையே நம்ம மைத்ரேய முகூர்த்தமாக வைத்துக் கொள்ளலாம். இது பணம் சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. அப்பா அம்மாவை திட்டிட்டோம், ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டோம், தப்பு தண்டனை அனுபவிக்கிறோன்னு தெரியுது, அப்பா அம்மா காலில் போய் விழுந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு திருந்தியதற்கு பிறகு அந்த பாவம் மன்னிப்பாகணும்னா மைத்ரேய முகூர்த்த காலகட்டத்தை பயன்படுத்தினா மன்னிப்பு உண்டு, உறுதி. இதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை ரகசியம். அதனால தான் இந்த லக்னம் வரும் பொழுது பணத்தை கொடுத்தால் கடன் தீரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய அதிக தீய கர்மா அவன் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை சேமித்து ஒரு சேமிப்பு கணக்காக அவன் வைத்திருக்கவே முடியாது. அது வைத்திருக்கணும்னா மைத்ரேய முகூர்த்த காலம் சிறந்த காலம். அன்னதானம் வழங்க சிறந்த காலம், நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்க சிறந்த காலம். எந்த விஷயம் நமக்கு பாதித்திருக்கிறதோ அந்த பாதிப்புக்குரிய கிரகம் என்னன்னு கண்டுபிடிச்சி மைத்ரேய முகூர்த்த காலகட்டத்தில் அதை அவங்க திரும்ப பிரதிபலனாக செய்யும் பொழுது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது அவங்க வெற்றி அடைகிறாங்கம்மா. இதுதாம்மா அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம். அதனால மாதம் மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை மன்னிப்பு கேட்கக்கூடிய முகூர்த்தமாக வைத்து கொண்டால் சிறப்பு. இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சூக்ஷமம். இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் விதியை மதியால் வெல்லலாம். விதி என்பது ஜனனம், மதி என்பது கோச்சார நிலை. கோச்சார நிலை அறிந்து விதியால் மாற்ற முடியாத விஷயத்தை மதியை அறிந்து செலுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் இதை தான் விதியை வெல்லலான்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்யும் பொழுது அவங்களால கடனிலிருந்து விடுதலை அடைய முடியும், தன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும், செவ்வாய் பகவானை தூய்மையாக சுத்தப்படுத்த முடியும், கர்மம் தர்மத்தால் விலகும் அப்படின்ற பழமொழிக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த காலகட்டம் ஒரு சிறந்த சான்று. யூஸ் பண்ணி பாருங்க, வெற்றி உறுதி. இப்போ நீங்கள் மாதாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது ஏதாவது தின கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்குமா? எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆர்வம். பஞ்சாங்கம் தாராளமாக நீங்கள் வாங்கும் பொழுது அதில் மைத்ரேய முகூர்த்த காலகட்டம்னு வரும். மாதம் வரும். மாதம் மைத்ரேய முகூர்த்தம் இரவுல வரும். அப்போ அது செய்யப்படாது. ஆமாம். அதாவது மீண்டும் சொல்கிறேன், அந்த லக்னம் மேஷ லக்னம் விருச்சக லக்னமும் எப்போ சூரிய உதயமாகி மறைவதற்குள் இந்த லக்னங்கள் அஸ்வினி நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் இருந்தால் பண்ணலாம். அது கேலண்டர்லேயே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 22/2 என்ன பண்ணுதுன்னா மைத்ரேய முகூர்த்த காலகட்டம். காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 மணியிலிருந்து 11 மணி வரையும் இருக்கிறது. பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்திக்கலாம். அருமை. ஏன்னா அழகாக வர இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை என்று காலையில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முகூர்த்தம் பார்த்துட்டு இருக்க நேர்கள் பணம் மட்டும் கிடையாது, குருஜி சொன்ன மாதிரி கர்மா கழிவுக்கான ஒரு அருமையான ஒரு முகூர்த்தம். தவற விடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் குருஜியோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஹாரோஸ்கோப் பார்க்க ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவருடைய அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்ஸை தாராளமாக புக் செய்து கொள்ளலாம். அருமையான பதிவு குருஜி. இதே மாதிரி ஏன்னா பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதற்கு தீர்வு தான் கிடைக்கவில்லை. அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து நம்ம தீர்வுகளை பற்றி பேசலாம். நன்றி. நன்றிம்மா. வெற்றிவேல் முருகா.